உங்க கட்சி அமமுகவுடைய கட்சி நீங்க கொடி அறிமுகத்துடைய போட்டோ என் கையில இருக்கு. அமமுகவுடைய பர்ப்பஸ் என்ன? அண்ணாவுடைய மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்றதுதான். உங்களுக்கு மாநிலத்துல சுயாட்சி வேணுமா, கூட்டாட்சி வேணுமா? பசுமொன்ல ஏதாவது ஒப்பந்தம் இருந்துச்சா சார்? அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நீங்க உங்க கட்சி சார்பா ஒரு அறிவிப்பு கொடுக்க நானும் வர்றேன். எடுத்து வந்தா நல்லா இருக்காது, அங்க வந்ததுக்கு அப்புறம் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதை நான் சொன்னேன். உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கன்னியாலகத்துக்கு நல்லா இருக்கா இல்ல? நான் ஜோசியம் இல்லைங்க. என் கையில 2 படம் இருக்கு. இந்த 2 படத்துல இருக்க எல்லாருமே இப்போ உங்க கூட இல்ல. சகஜம்தான். அமமுகல இருந்து அவங்களால அமைச்சராக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம். அதனால அவங்க கிடைக்கிற இடம் தேடி போயிருக்கலாம். வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்றாரு விஜய். உங்க வீட்டுல அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எங்க வீட்டுல அப்படி ஓட்டு இல்லை. CALS Renewable Energy. Believe in better. என் கையில அந்த உங்க கட்சி அமமுகவுடைய கட்சி நீங்க கொடி அறிமுகத்துடைய போட்டோ என் கையில இருக்கு. நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க, அதாவது ஒன்று ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல உங்களுக்கு முன்னாடி மூப்பனார் காங்கிரஸ்லேருந்து உங்களை போன்று அவரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ், நீங்க அதிமுகவிலேருந்து நீங்க அமமுக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அதோட கனெக்டிவிட்டி ஏதாவது இருக்கா? இல்ல இன்னொன்று, நீங்க எனக்கு பதவி அந்த கியூரியாசிட்டி எல்லாம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு முதல்வர் ஆகணுங்கிற ஒரு தமிழ்நாடு அரசியலை பார்க்கும்போது அமமுகவுடைய பர்ப்பஸ் என்ன? முதன்மையானது அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்வது. வாய்ப்பு கிடைத்தால், ஆட்சி அதிகாரத்தில் வருகின்ற வாய்ப்பு கிடைத்தால் நல்லதொரு மக்களாட்சியை கொடுப்பது. அதுதான் முதல்ல எனக்கு அந்த மீட்டெடுப்பதுங்கிற பர்பஸ் இருந்துச்சு. அதுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். அது ஒரு 7-8 வருடங்கள்ல அந்த இதே மறந்துட்டேன். ஏன்னா அம்மாவுடைய கொடியை இந்த கொடியை நாங்கள் கையில் பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை மீட்டெடுத்தா இந்த கொடியை சுருட்டி வைக்க வேண்டிய விஷயம் வருமேங்கிறதுக்காக அந்த எண்ணத்தையும் நாங்கள் விட்டுட்டோம். சார், இதோட சேர்த்து ஒரு துணை கேள்விதான். அதாவது நீங்க 8 வருஷமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், அதிமுக இந்த கட்சி உருவானதே அந்த துரோகத்தை வீழ்த்ததான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரோகம் செய்தவர்களையும் நீங்க அடையாளம் காட்டி துரோகி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க உங்க பிரச்சாரத்தை 8 வருஷமா பண்ணீங்க. உங்களை நம்பி பல பேர் வந்தாங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு மனசுல ஒன்றும் இல்லை, எனக்கு அவர் அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாறிட்டு போயிட்டீங்க. ஆனால் உங்களை நம்பி வந்தவர்கள் இன்னும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்களா? அவங்களுக்கு நீங்க செய்த அரசியலை நம்பி தானே அவங்க வந்தாங்க கூட? 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிச்சு வந்தவங்க 21 அந்த கூட்டணிக்கு போக வேண்டும் என்று எங்கள் கட்சியில் அந்தந்த பகுதியில் கட்சியை வழிநடத்துபவர்கள் எல்லோருடைய பேசிட்டு தான் அதற்கு நான் டெல்லியிலே போய் சம்மதம் கொடுத்தேன். இன்னும் சொல்லப்போனால் இப்போ 2025 ஏப்ரல் 11 அன்னைக்கு அதிமுக நாங்கள் இருந்த என்டிஏ கூட்டணிக்கு 5 மாதங்கள் நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்தோம். இப்போ கூட சமீபத்தில் கூட தென்மண்டலத்திலேருந்து ஒருத்தர் வெளியேறினப்ப அவர் ஒரு காரணம் சொன்னார். அவர் கொள்கைக்கு அவர் சொல்லிட்டுமா, அப்படி கிடையாது. அப்படி இருந்தால் அப்போ என்னிட்ட எல்லாருமே ப்ரெஷரைஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் என்னன்னா அதிமுக தங்களை மதிக்கல, தங்களை கூட்டங்களுக்கு கூப்பிடலைங்கிற வருத்தம் தான் அவர்களுக்கு இருந்ததே தவிர அதிமுகவோட இணைந்து செயல்படுவதில் யாருக்கும் வருத்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் என்னோட வந்தவங்கள 60% அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் தான். அதில் யாரெல்லாம் பதவி இதில் போனால் பதவி கிடைக்குங்கிற எண்ணத்தில் வந்தவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. இன்னும் சொந்த பிரச்சனைகள், அதாவது கட்சியில் ஏற்கனவே அங்கே இருக்கிறப்ப அவங்களுக்குள்ளார ஒரு போட்டியெல்லாம் இருந்திருக்கும். அதில் உள்ளவங்க சில பேர் அதிருப்தியாக இருக்கலாம். பட் கேடர் லெவலில் எந்த வித அதிருப்தியும் இல்லை. எல்லா இடங்கள்லையும் ஒன்றாயிட்டாங்க, பல மாவட்டங்களில் ஒன்றாயிட்டாங்க. நீங்கள் போக போக உங்களுக்கு தெரியும், தேர்தல் நெருங்க இன்னும் சில பேருக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். அதனால் அது நான் எனக்கு மனசில் ஒன்று, எனக்காக தானே பிரச்சனையே. என் கூட வந்தாங்க போராட. அதில் சொந்த காரணங்கள் இருந்தவங்க, சொந்த விருப்பங்கள் அதில் வந்தவங்க வெளியில் ஏறிட்டாங்க. மற்றவங்க இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் நம்ம டிஎம்கே வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறவங்க தான். ஒரு சில பேருக்கு இன்னும் மன வருத்தம் இருக்கலாம், போவேனா அவங்களால அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும். அவங்களும் காலப்போக்கில் சரியாயிடுவாங்க. உங்களுக்கு பிடித்த வார்த்தை ஸ்லீப்பர் செல். வலம்புரி ஜான் வணக்கம்னு ஒரு தொடர் எழுதினார்.
அதில் என்ன சொன்னார்னா, நீங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு கான்ட்ராடிக்டா இருக்கனால இந்த கேள்வி கேட்குறேன். பாரதியார் விழாவில் திரு நடராஜன் அவர்களை ஜெயலலிதா பார்த்த பிறகு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க சந்திங்க. அதுக்கப்புறம் சித்திலாம் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு. ஆனா வலம்புரி ஜான் எழுதின அந்த தொடர்ல, சசிகலா அவர்களை தன்னுடைய உளவு வேலைக்காகத்தான் பாய்ஸ் கானுக்கு அனுப்பி வைத்தார். அப்படின்ற ஒரு தொடர் அதில செய்தி வந்தது. அத பத்தி உங்க கருத்து? அதாவது குபேந்திரன் எப்பயுமே ஒரு இதுல ஒரு பார்வை இருந்தா, அதுல போய் தாண்டி போய் ஒரு ஒரு நெகட்டிவ்னு சொல்லல. வேற ஒரு இல்ல ஒரு விளக்கம் நல்லா கிடைச்சா இருக்கு. நல்லா நல்லா இருக்கும் சார். திரு வலம்புரிஜான் அவர்கள் அது மாரி எழுதியிருந்தாருன்னா, நல்ல தமிழ் புலமை மிக்கவரு. அம்மாவுக்கு பழைய நண்பர். அம்மா சொல்லுவாங்க, வலம்புரிஜான் எனக்கு ஃப்ரெண்டுன்னு. இது இயற்கையா அது பாரதியார் அந்த ஊர் பேர் என்ன? எட்டயபுரத்துல விழா நடந்தப்ப எங்க சித்தப்பா வந்து அங்க பிஆர்ஓ இருந்தார். அந்த நிகழ்ச்சி முழுவதும் ஏற்பாடு பிஆர்ஓ கிட்ட தான் அப்ப அங்க உள்ள கலெக்டர் குடுத்ததுனால ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அம்மா வந்து புரட்சித் தலைவர் அனுப்பி அங்க போறாங்க. அங்க அந்த நிகழ்ச்சியில அவங்கள ரிசீவ் பண்ணது, அவங்க பார்த்தது, அவங்களுக்கு அவர் மேல ஒரு பிரியம் வந்து நீங்க அவர விசாரிக்கிறாங்கல்ல. விசாரிச்சப்ப, நான் இங்க இருக்கேன். பட் என் ஃபேமிலி சென்னையில இருக்குன்றத, நீங்க சென்னை வந்ததும் என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவங்க நம்பர குடுத்துருக்காங்க. இவர் கார்ட வாங்கியிருக்காங்க அம்மா. இவர் போயிட்டு இவரு மெட்ராஸ் வந்துட்டு அத பத்தி போகல. ஆனா அம்மாவே திருப்பி இவங்கள கான்டாக்ட் பண்ணி அழைச்சாங்க. அப்ப போனாரு. புரட்சித் தலைவர் அவர்கள் அப்ப சிஎம்மா இருந்திருக்காரு. இவங்கள பத்தி அம்மாட்ட ஒருத்தர் பழகுறப்ப உறுதியா அவங்கள பத்தி ரிப்போர்ட் எடுத்தப்ப, திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில தான் எங்க சித்தி, சித்தப்பா கல்யாணம் நடந்தாலும், அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு, இன்ஃபாக்ட் அவர் என்கரேஜ் பண்ணாரு அவங்க ரிலேஷன்ஷிப்ப. ஏன்னா அம்மா வந்து தனிமையில இருப்பாங்க. எங்க சித்தி அடிக்கடி போயிட்டு வருவாங்க. நாங்கலாம் அடிக்கடி போவோம். அம்மா வந்து எங்க வீட்டுக்கு வருவாங்க. பாலர்பேட்டை வீட்டுக்கு நெறைய முறை வந்திருக்காங்க. அதுல வந்து அப்படி அவர் சொல்ற மாரிலாம் எம்ஜிஆர் ஸ்பை பண்ணதில்ல. இன்ஃபாக்ட் அவரும் அம்மாட்ட பேசுறப்ப, அம்மாவுக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு சின்ன வருத்தங்கள் வர்றப்ப, எங்க சித்தி எங்க வீட்டுக்கு அவரே லைன்ல வருவார். அப்பலாம் டிஓடி தானே. அப்ப எங்க வீட்ல ஆழ்வார்பேட்டை வீட்ல கபிமன்னக்காரன் வீட்ல ஃபோன வந்து அங்க இருக்கிற சர்வன்ட்ஸ் யாரையும் எடுக்கக்கூடாதுன்றுவாங்க. ஏன்னா ஃபோன் வந்து சமயத்துல அவரே லைன்ல வருவார். நெறைய ட்ரிப் தனுஷ்ன்னு ஒரு டிஎஸ்பி வருவாரு. இல்லாட்டி சிஎம் செக்ரட்டரிஸ் வருவாங்க. அப்போ நானே பலமுறை எடுத்திருக்கேன். அவர் ஃபோன் வந்தப்ப, அவரு வந்து நான் ராமச்சந்திரன் பேசுறேன் அப்படிம்பாரு. சசிம்மா இருக்காங்களான்னு கேட்பாரு. நடராஜன் இருக்காரான்னு கேட்பாங்க. அப்ப கேட்டா, சசிம்மாவ உடனே அங்க சொல்லுங்க அப்படிம்பாரு. அப்படிதான் சொல்லியிருக்காரு தவிர, அவங்க நட்பு அவர் வந்து நெறைய என்கரேஜ் பண்ணாரு கடைசி வரைக்கும். அதுதான் எனக்கு தெரிந்தது. நானே பலமுறை அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். தலைவர பார்க்குறப்ப, அம்மா சில செய்திகள் சொல்றப்ப, எங்க சித்தி தான் போவாங்க. நான் எங்க சித்தி கூட போயிருக்கேன். ஒரு முறை, இருமுறை அவரோட அந்த அறைக்கே போய் இருக்கேன். அவங்க பேசிட்டு இருக்கப்ப நான் எந்திரிச்சு வெளில போயிடுவேன். ஏன்னா, அம்மா ஏதோ சொல்லியிருப்பாங்க. செய்தி சொல்றப்ப போயிருப்பேன். அவரு வந்து நல்லா தான் என்கரேஜ் பண்ணாரு. வலம்புரி ஜான் எந்த நோக்கத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். அதுல சொல்லியிருக்காரு. அது மாரி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உருவான உறவு தான் அது. ஆனா புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அவருக்கு நாங்க பாதுகாப்பாவும், எங்க சித்தப்பாவுடைய அரசியல் அனுபவங்கள் அவருக்கு, அம்மாவுக்கு உதவியாகவும் இருந்தது தான் உண்மை. சார் சார் நீங்க அந்த என்டிஏ கூட்டத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க முதல்ல வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இபிஎஸ் வந்தாரு. ஸோ மேடையில வந்து அவர் உங்கள பார்ப்பாராங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு டைரக்ட்டா அவர் உங்ககிட்ட தான் வந்து கை குலுக்கி அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பரஸ்பரம் அந்த இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? அவர் வந்து உங்ககிட்ட வந்து கை குலுக்கும். சார், நீங்க பார்க்குற டிடிவியோ, இபிஎஸும் உங்களுக்கு வேணா எலியும் பூனையுமா, இல்ல அக்னி நட்சத்திரத்துல பிரபு, கார்த்திக் மாரி தெரியலாம். இல்ல 7 கேளுங்க, வருஷம் பேசுனது கேளுங்க. நானும் அவரும் பழைய நண்பர்களுங்க. நான் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் அம்மாவ கூட நிழலா இருந்தவன். இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப வேண்டியவன். ஏதோ ஒரு பிரச்சனையில பிரிஞ்சோம். திரும்பி அவர் என்ன பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து என்னோட வந்துட்டார். அவ்வளோதானே தவிர, நான் வந்து என்ன எப்படி மேடை நாகரிகம் கருதி என்னோட அவர் வந்து பார்க்காம இருக்க முடியாது. நானும் அவர வர்றாருன்னது நானுமே எழுந்து நின்னேன். அதனால அது ஒண்ணு கூட்டணியோடைய தலைவருங்கிறப்ப எந்திரிச்சு மரியாதை குடுக்கணும்ல. ஓபிஎஸ் என் நண்பருங்க. அவர் அங்க சேர்மனா இருக்கிறப்ப நான் போய் எம்பி ஆறேன். ஒரு வருஷத்துல அவரு எம்எல்ஏ ஆறாரு, ரெவென்யூ மினிஸ்டர் ஆறாரு. அம்மா அந்த செப்டம்பர் 21 விலகுறப்ப சிஎம் ஆறாரு. 6 மாசம் சிஎம்மா இருந்தாரு. அப்ப வந்து அவர் என்ன பார்க்க வர்ற சார், இல்ல நீங்க வந்தா மீடியாலாம் தப்பா இருப்பாங்க. நான் அவர போய் வீட்ல பார்ப்பேன். அது மாரி அப்ப சிவகங்கையில திருப்பத்தூர்ல வந்து வேலுநாச்சியார் விழாவுக்கு அப்ப முதல்ல அரசு விழாவு ஏதோ நடக்குது போறப்ப,
அவர் முன்னாடி உட்கார்றது யோசிச்சாரு. நான் முன்னாடி உட்கார்ந்து போறப்ப எங்களோட பெரிய குளத்துல பின்னாடி உட்கார்ந்து வருவார்ல. அப்ப நான் வந்து இல்ல நீங்க சிஎம்ங்க நீங்க ஃப்ரண்ட்ல உட்காருங்கன்னு சொல்லி நானும் திண்டுக்கல் சிவா பின்னாடி உட்கார்ந்துட்டு போனோம். அந்த அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் இருக்கு சார். சார் இவர் நம்ம சார் அண்ணாமலை சாரும் நீங்களும் இருக்கிற ஃபோட்டோ. நீங்கள் 2 பேருமே வந்து இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு தயங்குற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அது வந்து என்டிஏடைய வெற்றி வந்து சந்தேகத்துக்குரியதுன்ற அடிப்படையிலையா, அல்லது அதிமுக வாக்குகளை வாங்கி ஜெயிப்பது நாளைக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் என்பதாலையா? இப்போ சமீபத்தில் நம்ம மாணிக் தாக்கூர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு, அடுத்த தடவை நிற்கவே மாட்டேன். அவரு நிக்க மாட்டாரா? ஆமா, உங்க ஓட்டை வாங்கி ஜெயிச்சோன்னு போறான் திமுக குற்றச்சாட்டுது. அவர் மாணிக்கம் தாக்கூருடைய மனநிலைக்கும் என்னுடைய மனநிலைக்கும் சுதிய சம்பந்தம் இல்லை. நின்றலே வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக விலகியிருக்கேன். திரு அண்ணாமலை என்ன நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு நல்ல நண்பர். இது வந்து லீபரடியில் நான் 2024 தேர்தலுக்கு கூட்டணிக்காக போனப்ப அவர் அந்த லிப்டிட்ட என்ன வரவேற்ற போட்டோ. சார் இவரு எங்க சார் போறாரு, என்ன பண்ண போறாரு, யாரு இவரை OPS? புரிஞ்சிக்கவே முடியலையே. இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்கிறாரா இப்போ? இது நம்ம வீட்டுக்கு வந்தப்ப எடுத்த போட்டோ அது. இல்லை நல்ல நண்பருங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. செப்டம்பர் நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். செப்டம்பர் 1ஆம் தேதி நான் புலித்தேவன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவர் முன்னாடி வந்துட்டாரு, நான் பின்னாடி வந்தேன். அவர் வந்து ஹோட்டலில் தங்கியிருந்தார், நான் தங்கியிருந்த ஹோட்டலே தங்கியிருந்தார். நாங்கள் 2 பேரும் நைட் பேசணும் அன்னைக்கு. அப்போ அவர் சொன்னார் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப, நான் வந்து கட்சியில் ஆரம்பிக்க போகிறதில்ல சார், எல்லாம் கட்சி ஆரம்பிக்க சொல்கிறாங்க, நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணுறேன் சார் சொன்னார். சரி சேர்மேன் நீங்கள் முடிவு எடுத்துங்க. அப்போ செப்டம்பர் 1 அது. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு நான் மெர்ஜர் பண்ணிடுறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாள் நல்லா இருக்கான்னு பாருங்க சார்னாரு. நான் உடனே ஃபோன்லேயே ஏதோ பார்த்தா அன்னைக்கு நாள் நல்லா இல்லை, வேற நாள் சொல்லுங்க சார்னாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன். என்கிட்ட மறுபடியும் கேட்டார். நல்ல நாள் பார்த்து நான் 24ஓ 25 சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி பேசல. என்கிட்ட ஃபோன்ல எல்லாம் பேசுவார், வேற விஷயங்கள் பேசுவார். நானா போய் நீங்கள் வரீங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை, அதனால விட்டுட்டேன். நேற்று அதை மனம் விட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் நானும் நம்ம பசும்பொன் போற வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பசும்பொனுக்கு அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணல. உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியலையா சார்? இல்ல அவரு இன்னொன்னு, நம்ம போய் ஒருத்தரை ப்ரெஷர் பண்ணி முடிவெடுக்க சொல்றது நல்லா இருக்காது. ஒண்ணி நான் தேனியில போயிருந்தப்ப என்ன மீடியால கேட்டாங்க, அங்கெல்லாம் இளைஞர்களுக்கு தேண்டியவங்கல்ல. அவர் என்ன சேகர் பாபுகிட்ட போய் அன்னைக்கு அசம்பிளியில பேசினாரு, அவர் திமுகவுக்கு போறாரு, நீங்க கையெல்லாம் விடல, அவர் நல்ல முடிவு எடுக்கணும், அவர் எந்த ரூபத்திலாவது அம்மா ஆட்சி அமையறதுக்கு உதவிகரமாக இருக்கணும். அவர் ஒரு எனக்கு பழைய நண்பர், அவருடைய முன்னேற்றத்துல நான் ஏதோ ஒரு இடத்துல சின்னதா பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கலாம். அதனால நானே போய் அவருக்கு எதிராக அங்க பேச வேண்டிய ஒரு மனநிலையில வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல நான் அப்படி சொன்னேன். பாப்பா வெயிட் பண்ணுவோம், நல்ல முடிவு எடுப்பாருன்னு நம்புவோம். செங்கோட்டையனா? ஆமாங்க, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரேன் சார்ன்னு சொன்னாரு. ஓபிஎஸ் சொன்னார், அவர்கிட்டையும் பேசியிருக்காருன்னு. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வுக்காக அழைச்சிட்டு போல, அவர் அங்க வரணும்னு சொன்னாரு, விருந்தாளியா தான் அழைச்சிட்டு போகணும்னு சொன்னேன். அவர் பிரியப்பட்டார், எங்களோட அழைச்சிட்டு போனோம். பட் அவர் தானே முடிவு எடுத்ததை போய் நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, நண்பர்கள்லாம் அவங்க வந்து கேட்டா நம்ம பதில் சொல்லலாம். அவர் ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்த போறேன்னு சொல்லி சொல்றப்ப அது என்னை விட சீனியர் அவரு. அவரை போய் இல்ல நீங்க வந்து போகாதீங்க விஜயோட நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அவர் ஏடிஎம்கேக்கு வர முடியாது, நான் என்டிஏ கூட்டணியில போவேங்கிறது எனக்கு தெரியும். அதனால அவர் வந்து போறப்ப நான் தடுக்கல. ஆனா அவர் வந்து இங்க இன்னுமா இருக்க வேணாம்னு நினைச்சிட்டு அங்க போயிட்டார். சார் பசும்பொன்ல ஏதாவது ஒப்பந்தம் இருந்துச்சா சார்? என்ன ஒப்பந்தங்க? அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அப்போ இல்ல அதுக்கு ஏதோ முன்னாடியே ஒப்பந்தம் ஏதாச்சும் சொல்றேன் கரெக்டாக. அதுக்கு முன்னாடியே அந்த செங்கோட்டையன் ஃபோன் பண்ணப்ப, நீங்க உங்க கட்சி சார்பா ஒரு அறிவிப்பு கொடுங்க, நானும் வர்றேன்னாரு. நீங்க அறிவிப்புலாம் கொடுத்துட்டு வந்தா அங்க அதுக்கு உங்களை கட்சி விட்டு எடுத்து வந்தா நல்லா இருக்காதுங்க, அங்க வந்ததுக்கு அப்புறம் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அதை நான் சொன்னேன். இது சார் அரசியல்ல எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் சமரசம் இல்லாமல் வெற்றிகரமா உலா வர முடியாதா? அது எதிர்கால இளைஞர்களுக்கு என்ன ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல நீங்க அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரும்? இல்ல சமரசங்கிறது குடும்பத்துல கூட அண்ணன் தம்பி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, மாமா மச்சானா இருப்பாங்க. சமரசம்ங்கிறது வாழ்க்கையில எங்கேயுமே தேவை. அம்மா மாதிரி ஒரு பெரிய ஆளுமையை
2004 நாங்கள் தோல்வி அடைந்தப்ப பெரிய குளமே தோத்துட்டேன்னு அம்மா வருத்தப்பட்டாங்க. அப்போ தான் இந்த ஆடு மாடு கோழி தடை சட்டம், அந்த இது மத மாற்ற சட்டத்தெல்லாம் விட்ரா பண்ணாங்க. அது மாதிரி அம்மா 98 எலெக்ஷன் முன்னாடி அவர் சுப்பிரமணிய சாமியே எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்க. எங்களை வந்து அவ்வளோ அதிகமாக எங்களை தாக்கி பேசினவரே சுப்பிரமணிய சாமி தான். அதனால அது வந்து அரசியல் அது மாதிரி ஏற்றுக்கொண்டு போய் இப்ப நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லி கலைஞர் போனதுனால கலைஞரை வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கப்புறம் ஏத்துக்கலையா? அப்படிலாம் கிடையாது. ஏன் ராஜாஜியும் அண்ணாவுமே ஒண்ணா போயிருக்காங்க. அதனால நீங்க குடும்ப வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய விஷயங்களை அனுசரித்து போறது மாதிரி பொது வாழ்க்கையில கட்சி நலனு மக்கள் நலனு நினைச்சு நம்ம வந்து விட்டு கொடுத்து போவதோ இல்ல அனுசரிச்சு போவதோ தவறாக நான் நினைக்கவில்லை. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. எதனால் அது மேலே ரொம்ப நம்பிக்கை? இப்போ கன்னியாலகத்துக்கு நல்லா இருக்கா இல்லையா சார்? சார் முதல்வர் கன்னியாலகனம் தான். இது சார் அஸ்ட்ராலஜி இஸ் ஆல்சோ சயின்ஸ் சார் பிரதர். அஸ்ட்ராலஜி இஸ் ஆல்சோ சயின்ஸ். அதை வந்து நம்ம ஏதோ மூட நம்பிக்கையா பாக்குறோம். கும்பராசி சதய நல்லா இருக்காங்க. கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு இது நல்லா நான் இருக்கு. ஜோசியம் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கேன். அதனால நான் ப்ரெடிக்ட் பண்ணிலாம் பழக்கம் இல்லை. நான் வந்து அஸ்ட்ராலஜரா ப்ராக்டிஸ் பண்ணது இல்லை. அஸ்ட்ராலஜி மேல இன்ட்ரெஸ்ட் எப்படி பிலாசபி மேல இன்ட்ரெஸ்டோ அப்போனா நீங்க பிலாசபி நீங்க எழுதுறீங்களான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி ஜேகே எனக்கு பிடிக்குன்னா ஜேகே மாதிரி நான் எழுதணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து மியூசிக் பிடிக்கும், எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வாசிக்க தெரியாது. அது மாதிரி அஸ்ட்ராலஜி பிடிக்கும், அதனால நிறைய படிப்பேன். எங்கள் தாத்தாலாம் வந்து அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்டடு. எங்கள் தாத்தாலாம் அஸ்ட்ராலஜிலாம் நல்லா தெரியும். நான் பிறந்த நேரத்தில் அந்த பஞ்சாங்கத்தில் இந்த டேட் டைம்லாம் எழுதி வைப்பார். அதனால் அது மேலே ஒரு ஈடுபாடு. அதே நேரத்தில் அதை ஃபாலோ பண்ணலாம் மாட்டேன். எப்படி ஒரு கிளான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவேன். இப்போ நேரம் நல்லா இருக்கான்னு அவ்வளோதானே தவிர ப்ரெடிக்ஷன் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. இன்னொன்று ஒருத்தர் முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரான்னு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுலாம் வந்து ஒருத்தருக்கு இப்போ ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, லாபம் வரும்னு சொல்லலாம். உங்களுக்கு 100 ரூபா வருமா 1 கோடி ரூபா வருமானு உங்களால் அதை எல்லா அஸ்ட்ராலஜராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் பல விஷயங்கள் சம்மந்தப்படும். அதை பற்றி பேசினா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நான் போய் கேள்வி கேட்டிங்கன்னா நான் அஸ்ட்ராலஜரோட கூட உட்காடுறேன். அதனால இந்த தேர்தலில் வந்து என்னை விட இவருக்கு நல்லா ஜோதிடம் தெரியுங்க. நான் லக்னம்னா ஒரு கேரக்டர் இருக்கும் லக்னத்துக்கு, அதில் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இது மாத்திரம் இல்லை, சன் சைன் ஸ்டார் சைன் லிண்டா குட்மேன் ஒரு பழைய ஆத்தர் எழுதின புக்கில் நான் படிப்பேன். நம்ம இதெல்லாம் மூன் சைன், அது சன் சைன், அதெல்லாம் கேரக்டர் ஸ்டடி, அதெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் நல்லா பேசினா அவர் இந்த டேட்டில் பிறந்திருப்பாரு அப்படிங்கிறத எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். மற்றபடி ஒரு சில கேரக்டர்ஸை அவங்க அந்த லக்னம் இல்லை அந்த தேதியில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறத அனுமானம் பண்ண முடியும். அது என்னோட கொஞ்ச நாள் பழகினா கண்டுபிடிச்சிடுவேன். அதனால தவிர கன்னியா லக்னம்ங்கிறது வந்து லக்னத்தை வச்சு கொண்டு நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுடைய ராசி இருக்கு, நட்சத்திரம் இருக்கு, அதெல்லாம் வச்சு தான் சொல்ல முடியும். சார் உங்கள் ஜாதகப்படி முதல்வர் நாற்காலியில் உட்கார யோகம்லாம் இருக்கா சார்? நான் அந்த ஆங்கிளில் பார்க்கறது இல்லை சார். ஆனால் எனது கடைசி காலம் வரைக்கும் அரசியலில் இருப்பேன்னு அப்பயே சொன்னாங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் பிஆர் ஆஃப் சிங்கப்பூர் வாங்கிட்டு சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிறது இருந்தேன். நம்ம ஊரில் எங்கள் ஊரில் ஒரு பெரியவர், அவர் 80 வயசு இருக்கும், ஒரு சீனியர் அட்வொகேட். அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னார், நீ எங்கடா போய் அங்கெல்லாம் ஜாயின் பண்ண, நீ எல்லாம் போய் இப்போ சிங்கப்பூர்லலாம் இருக்க முடியாது, இந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்னால ஆயாவணும், நீ அங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னாரு. அதே மாதிரி நான் பிஆர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த நாள்லேருந்து நான் இன்னும் ஃபாரினே போகல. உங்க தாத்தா வந்து அஸ்ட்ராலஜில இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்னு சொன்னீங்க. நீங்க பிறந்த உடனே நீங்க என்ன வருவீங்கன்னு சொன்னாரா? இல்ல உங்க அம்மா ஏதாவது ஆசைப்பட்டாங்களா, தினகரன் இப்படி வருவான் வரணும் அப்படின்னு? இல்லை எங்க தாத்தாலாம் அப்படி சொன்னதா எனக்கு தெரியல. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப ஒரு அஸ்ட்ராலஜர் எங்கள் ஊரில் கச்சனம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து ஒரு ஜோசியர் வருவார். எங்கள் அப்பாட்ட அவர் நான் அப்போ ஸ்கூல்லே காலேஜில் இவர் வந்து பெரிய தலைவராக வருவாருங்க, வீட்டுக்கு வர்றது நியூஸாக இருக்குன்னு. எங்கள் அப்பா வந்து ஜெயிலேருந்து பரோலில் வருவானான்னு கேட்டிருக்காரு. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் அரசியல்லாம் யாரும் கிடையாது. ஆனால் உண்மையான அரசியல் அம்மா கொண்டு வந்தாங்க. இன்னொன்று சொல்கிறோம்ல, நம்ம டெஸ்டினி மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நான் நினச்சிலாம் அரசியலுக்கு வரல, இதுதான் உண்மை. எனக்கு அந்த இதுவும் கிடையாது. அதனால தான் ஈஸியாக நான் வெளிலலாம் போயிருந்தேன். ஈஸியாக வேணான்னு சொல்கிறேனே, அது நீங்கள் நினைப்பீங்க ஸ்ட்ராட்டஜி இல்லை அன்ஈசினஸ். எனக்கு ஒன்றும் இன்னும் எனக்கு அவ்வளோ கிரேஸ் வரல அது மேலே. அதை நீங்கள் சொன்னீங்களா முதல்வர் ஆவீங்களா,
அதே மாதிரி எனக்கு முதல்ல ஐ வாண்ட் டு பி a பொலிட்டிக்கல் ஒர்க்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கவர்மெண்ட்டில் போய் உட்காந்து டேபிளில் உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்துருக்கிறதுலாம் என்னுடைய சுவாபத்துக்கு கொஞ்சம் ஒத்து வர. பார்லிமெண்ட்லேயே நான் 10-11 மணிக்கு போனேன்னா 1:30 கொஸ்டின் அவர் கிளம்புன உடனே வந்துடுவேன். திருப்பி அம்மா டிவியில் பார்த்து சத்தம் போடுவாங்கன்னு மத்தியானம் அந்த பில்ஸ்லாம் வரப்போ போய் உட்காந்துருப்பேன். அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய இதில் வந்து 24/7 நான் வந்து அவ்வளோ ஈடுபாடாக எனக்கு இல்லை. நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய பதவிக்கு வரணும் அப்படி எனக்கு பிராப்தம் இருந்தால் நடக்குங்கிறது தான் நம்பிக்கை. அதுக்காக நம்ம ஊரில் சொல்லுவாங்க, என்ன தான் எண்ணெயை கட்டிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டுன்னு. அதனால் நம்மளுக்கு அந்த பிராப்தம் இருந்தால் வரும், நம்மளாம் தேடி அலைய வேணாங்கிறது தான் என்னுடைய இது. நம்ம இதில் கரெக்டாக இருந்தால் போதும்னு நினைப்பேன். இவர் திருவண்ணாமலை மூக்குப்பொடி சித்தர்னு நினைக்கிறேன். ஆமாம். இவர் மரணம் அடைகிறதுக்கு சில நாள் முன்னாடி நீங்கள் போய் பார்த்ததா எனக்கு ஞாபகம். நாங்கள் அவர் மரணம் அடைந்தன்னைக்கு அங்கே தான் அவரை பற்றின அனுபவம் Actually, ஏதாவது இந்த ஒன்று ஃபோட்டோ என்னன்னா, அவர் யாரையும் கிட்டே விட மாட்டார், ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் அவர் என்னோட உட்காந்துருக்காருல முத்துகிருஷ்ணன் வந்து திருவண்ணாமலையில் அந்த அர்ப்பணா ஹோட்டல் ஓனர், ஹீஸ் ஃப்ரம் தஞ்சாவூர். அவர் ரொம்ப சித்தர்களெல்லாம் ஈடுபாடு உள்ளவர். எனக்கு மூக்குப்பொடி சித்தர்கிட்ட நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு குரு கிடையாது. அவருக்கு தான் குரு. அவர் அவங்க ஹோட்டல்லே மேலே தங்கியிருப்பார். எனக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பார், கையில் ஒரு கரண்டி வச்சுருப்பார், அடிப்பார் பார்க்குறவனெல்லாம். அது வந்து பிளெஸ்ஸிங்பாங்க அங்கே. ஆனால் அவர் பெரிய சித்தர் தான். ஆனால் எனக்கு அவரை பார்த்தா பயம். என்னென்னா கிட்ட நான் போய் இவர் யோகி ராம்சுகுமார் இருக்கிறப்ப போவேன் இவரோட. அவர்கிட்ட நல்லா நம்மளோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அவர் அது மாதிரி பேசாமல் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வர்றதுல எனக்கு பெரிய இது கிடையாது. அன்னைக்கு நாங்கள் போனப்போ இப்போ கூட அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஏதோ தொலைக்காட்சியில் இருக்கார். அப்போ அவர் ராஜ் டிவி ரிப்போர்ட்டராக இருந்தார். அவர் அங்கே இவரை பார்க்குறதுக்கு நின்றுட்டு இருக்கார். அவரை ஃபோட்டோலாம் எடுக்கவே விட மாட்டாராம். அன்றைக்கி நாங்கள் 2 பேர் போனதும் அவரோட முத்துகிருஷ்ணன் உட்காந்தார், நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஃபோட்டோ எடுத்து அலோவ் பண்ணார் அவர். அந்த ஃபோட்டோ தான் வெளியில் வந்துச்சு. உண்மையில் நான் அவருடைய பக்தர்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் இறந்த அன்றைக்கி நாங்கள் இருந்தேன், February 9 அந்த இயர் 2019 நைட்டு காலம்பரம் எனக்கு முத்துகிருஷ்ணன் சொன்னார், அவர் நைட்டு தவறிட்டார் சார். நான் போல, நான் ஊருக்கு கிளம்பி வந்தேன். ஸோ தொடர்ச்சி ஆரம்பத்துலேருந்தே வந்து அண்ணாவின் வழியில் அண்ணா வந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறேன், அண்ணா அப்புறம் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் 2 முறை இந்த நிகழ்ச்சியிலே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், அது கண்டிஷன் கிடையாது, ஆனால் வந்து அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்றது ஐடியாலஜிக்கலி எப்படி பார்க்குறீங்க சார்? ஆட்சி அதிகாரத்தில் வந்து கூட்டணி ஆட்சி இங்கே வேணும். ஏன்னா அண்ணாவுடைய வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சின்றது தான். உங்களுக்கு மாநிலத்தில் சுயாட்சி வேணுமா கூட்டாட்சி? இன்னைக்கு அண்ணா இருந்தாருன்னா அதே நிலைப்பாட்டில் இருப்பாரான்னு தெரியாது. அண்ணா தான் தனிமை தமிழ்நாடு வேணும்னு கேட்டவர். ஆனால் அவரே தான் சொன்னார், அந்த கோரிக்கையை கைவிடுறோம், ஆனால் அந்த காரணங்கள் அதே தான், அப்படியே தான் இருக்குன்னு சொன்னார். காரணங்கள் இருக்கு, ஆனால் நாங்கள் போராடலைன்னு சொல்கிறார். இப்போ நீ கூட இப்போ நான் சொன்ன அதிமுக மீட்டெடுக்கிறது தான் அவங்க குறிக்கோள் சொல்லிட்டு இப்போ எடுக்கலைன்னு கேட்குறீங்க. அது காலப்போக்கில் அது தேவையில்லைங்கிற முடிவு வரும். அது மாதிரி நம்ம ஒரு கொள்கையை எடுத்து அதுக்காக உடம்புப்படியாக பிடிச்சிட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் மக்களுக்காகவும் கட்சிக்காக தானே நம்மளுடைய கொள்கைகள்லாம். நம்ம ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசிகள் கிடையாது. அண்ணா மாதிரி பெரிய ஒரு லீடரே வந்து நிறைய கொள்கைகளை, ஈவன் நீங்களாம் சொல்கிற மாதிரி இருமொழி கொள்கையை தாண்டி அவர் ஆட்சிக்கு வந்து ஏப்ரல் மாதம் கனையாளிங்கிற இதழுக்கு கொடுத்த பேட்டியை நான் எடுத்து காமிச்சேன். அவர் மைண்டில் இந்தியாவில் ஒரு இணைப்பு மொழி உருவானால் நல்லது தான் சொல்லி அவரே பேசியிருக்கார். அதை வந்து ஒரு டிகேகாரருடைய லைப்ரரியிலேருந்து தான் நான் எடுத்து கொடுத்தேன். அவரே பார்த்துட்டு ஆமாங்க அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு நான் இப்போ பத்திரிகையிலலாம் கொடுத்தாது. அது மாதிரி வந்து நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை. இன்னொன்று, மாற்றம் வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இன்றைக்கி வந்து எப்படியோ உருமாற்றம் ஆகிருக்கு. இப்போ திராவிட இயக்கங்களே பிராமணர் எதிர்ப்பில் உருவாக்கின இயக்கம் தான். அம்மா வந்து ஒரு பிராமணராக அந்த இயக்கத்தில் 30 ஆண்டுகள் தலைவராக இருந்து 69% இடஒதுக்கீடே வாங்கி கொடுத்தவங்க அம்மா. நீங்கள் வந்து ஒரு திராவிடன் பார்ட்டியில் ஒரு பிராமணர் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு 30 ஆண்டுகள் கோலோச்சினார். ஆனால் அம்மா அவர்களே அதனால வந்து அண்ணா பெரியார் சொன்ன கொள்கைக்கு எதிராக ஒரு பிராமணரை எப்படி தலைவராக்கிறீங்கன்னு யாரும் கேட்க முடியுமா? அப்படி கிடையாது சார். அவங்க பெரியார் சண்டை போட்ட காலத்தில், அவருடைய காலகட்டத்தில் பிராமணர்கள் ஆதிக்கம் இருந்ததால் அவர் போராடினார். கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு கடவுளே இல்லைன்னு சண்டைக்கு போனார். இப்போ வந்து யார் இப்போ முதலமைச்சர் மனைவியோ நம்மலாம் கேள்விப்படாத அளவுக்கு ஒட்டகத்துக்கே போய் பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. கரெக்டா? அவங்க போகாத கோயில் இல்லை. அதனால நம்ம வந்து அதை குறைய சொல்லலை. அதனால் திராவிடம் இது என்ன சொல்கிறது, நாத்திகம் கொள்கையெல்லாம் அவங்கவுங்க மனசில் தான் வச்சுக்க முடியும். வீட்டில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத அளவு தான் இருக்குது. இன்றைக்கி விபூதி வைக்காத அரசியல்வாதி இல்லை, கோயிலுக்கு போகாத அரசியல்வாதி இல்லை, ஜாதகம் பார்க்காத எல்லா அரசியல்வாதியும் இருக்காங்க.
அதனால் ஈவன் ஐயா வீரமணி வீட்டிலே அவங்கெல்லாம் இதுக்கு போவாங்க, மேல்மருவத்தூருக்குலாம் போவாங்க அவங்க வீட்டிலே பெண்கள்லாம். அதனால நீங்கள் இதெல்லாம் பேசலாம் வெளியில், நம்ம உண்மை வந்து யதார்த்தம் வந்து வேற. சார் இந்த படம் கூவத்தூர் கூவத்தூர் மர்மம் அப்படின்றது நம்ம புக்காவே எழுதலாம், அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் செங்கோட்டையனா இருந்தாரா நோ 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 அல்லது இபிஎஸ் எந்த அடிப்படையில முதலமைச்சர்? அதான் இதில் அங்கே மர்மமே கிடையாது சார். நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க பல வந்து அங்கே அன்னைக்கு திரு ஓபிஎஸ் போய் தர்மயுத்தத்தில் உட்கார்றாரு. அப்போ ஒரு அவருக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் கூட ஒரு 7-8 எம்எல்ஏ போகிறாங்க. மற்ற எம்எல்ஏக்கள்லாம் இதை மாதிரி அவங்க எல்லா கவுன்சிலரே தூக்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி பாதுகாக்கணும்னு போய் வந்து அந்த ஹோட்டல் வந்து திரு விஜயபாஸ்கர் இருக்கார்ல, முன்னாள் அமைச்சர், அவருடைய ஃப்ரெண்டோடைய ஹோட்டல் தான் அது, கூவத்தூர். அங்கே போய் தங்குறாங்க. எல்லோரும் அங்கே தங்கியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இவங்க ஒவ்வொருத்தரும் எதை வேணாலும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே பெண் எம்எல்ஏக்களும் தங்கியிருந்தாங்க. நீங்கள் வந்து சும்மா கட்டுக்கதையெல்லாம் கட்டுறதெல்லாம் நீங்கள் மாதிரி சபீர் மாதிரி ஜேர்னலிஸ்ட்லாம் அந்த மாதிரி சும்மா இதெல்லாம் எடுக்காதீங்க. அங்கே பெண் எம்எல்ஏக்கள் தங்கியிருந்தாங்க, சில எம்எல்ஏக்கள் ஃபேமிலியோடு தங்கியிருந்தாங்க. நான் டெய்லி போயிட்டு வருவேன். எங்கள் சித்தியே அங்கே வந்து தங்கியிருந்தாங்க. கரெக்டாக இதுக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து எதுவும் சொல்ல முடியாது. அங்கே இபிஎஸ்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் ஓபிஎஸ்க்கு அடுத்தது அந்த இடத்துல இருந்தது அவர் தான். அன்றைக்கு வந்து செங்கோட்டையனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் அன்றைக்கி அமைச்சராகவே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் 4 பேர், அம்மா எப்பயுமே ஒரு 2-3 பேரோ 4 பேரோ கூட வச்சுருப்பாங்க. ஓபிஎஸ்க்கு அடுத்த இடத்துல இருந்தது அவர். அந்த ஒரு காரணம் தான் தவிர அதை தாண்டி இவங்க நிறைய காரணங்கள் கற்பிக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி நயினார் இதையா நயினார் நாகேந்திரன் பேசியதை வந்து சொல்கிறீங்க. 2016 நம்ம நண்பர் செந்தில் பாலாஜியை பற்றி இன்றைய முதலமைச்சர் கரூரில் வந்து என்ன பேசினார், அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன சொன்னார்? கரூர் பாலாஜி ஊழல் அப்படி இப்படி அவர் தம்பி பற்றிலாம் பேசிட்டு இன்னொரு வார்த்தை பேசினார், கண்டிக்கத்தக்க வார்த்தை. அவர் வந்து சசிகலாவுக்கு நெருக்கமானவர், அரசியலிலே இல்லாத இளவரசிக்கு நெருக்கமானவர்னு ரொம்ப ஸ்லேடையாக பேசினார். கரெக்டாக இல்லையா? அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அதையும் கேட்டு தான் நல்லாயிருக்கும். அது எவ்வளோ ஒரு வன்மமான வார்த்தை. நயினார் கூட யதார்த்தம் வாய் தவறி விட்டேன்னு அவரே வந்து ஒத்துக்கிறாரு. கரெக்டு தானே? அன்னைக்கு முதலமைச்சர் அந்த மேடையில் செந்தில் பாலாஜியை பற்றி நிறைய சொல்கிறார். இங்கே ஒரு அமைச்சர் செல்வம் இருக்கார், அவரை நாங்கள் விட மாட்டோம், அவர் தம்பி இல்லை. அந்த செந்தில் பாலாஜி தான் இப்போ ஏஸ் மினிஸ்டர் தேர். கரெக்டா? அன்றைக்கி அது கூட அரசியல் தேர். ஏன் அவங்க அப்பா இருக்கார்ல, டாக்டர் கலைஞர் கருணாநிதி, நீங்கள்லாம் ரொம்ப உயர்வாக நினைக்கிற நான் இருக்கேன். அவர் சமயங்களில் அவர் பேசிய வார்த்தைகளம்மா 91 அல்லது 92 அவர் பேசிய மாலை முரசில் வந்திருக்கு. அம்மா பேரை சொல்லி, அம்மாவிற்கும் எங்கள் சித்தி பேரை சொல்லி அவர்களுக்கான தாம்பத்தியம் நன்றாகத்தான் இருக்குதுன்னு ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. அன்றைக்கு நான் என்ன பண்ணேன், அவர் வீடு இருக்க ஆலிவர் ரோடு வீட்டில் இருந்தார். ஃபோனில் போனேன், அந்த நம்பரை வாங்கி ஃபோனில் போய், அப்போ ராஜாராம் வந்து அம்மாட்ட மினிஸ்டராக இருந்து கொஞ்சம் பிரச்சனை வந்த நேரம் 93 கரெக்ட் 93 ராஜாராமுக்கு அம்மாவுக்கு பிரச்சனை இருந்தப்போ நான் ராஜாராம் வீட்டில் தங்கச்சி பையன் பேசுகிறேன்னு எடுத்தது திருமதி கனிமொழி. அவங்க அப்பாட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ கேட்டேன், ஏங்க இப்படியே கேட்டேன், என்ன எவ்வளோ பெரிய தலைவர் நீங்கள் இப்படிலாம் யாருன்னாரு. என்ன இப்படி மாலை முரசில் வந்திருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு, அசிங்கமாக இல்லையான்னு கேட்டேன் நேரம். அப்போ சொன்னேன், நான் யாருன்னே சொன்னேன். டக்குன்னு ஃபோனை வச்சுட்டார். அவர் இப்போ பேசியிருக்கார். அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் யாரும் எடுத்துக்க மாட்டீங்க. கலைஞர் அப்படி பேசினார் அன்றைக்கி. நாங்கள் வந்து அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனை ஏதாவது ஒன்று தவறாக பேசியிருக்கோமா? எத்தனையோ நீங்கள்லாம் அந்த அலைக்கற்றையிலெல்லாம் யாரையோ சம்மந்தப்படுத்தி யாரையோ நாங்கள் ஒரு நாள் கூட அது மாதிரி பேசியிருக்கோமா? கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு அப்படி பேசினார். ஒரு 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கூட இருந்து அவங்களுக்கு கொல்லி கூட அவங்க தான் அங்கே புதைக்கிற இடம் வரைக்கும் போன ஒரு நண்பரை, எனக்கு எங்கள் சித்திக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம் அரசியல் ரீதியாக. இதே கேட்டார்ல, திரிஷாவட்டியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு. இதை மாதிரி வன்மத்தோட குரோதத்தோடு பேசக்கூடியவர்கள் அவர்கள் தான், நாங்கள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் இன்னும் பாயிண்ட்லாம் எடுத்து கொடுப்பேன். அசம்பிளியில் அவர் 5 சென்ட் நிலம் கொடுப்பேன்னு சொன்னார்ல முதல்வர், அப்போ கருணாநிதி அவர்கள். அப்போ நான் அம்மா எதிர்க்கட்சி தலைவர், அம்மா அங்கே இருக்காங்க, நாங்கள் போய் மேலே உட்காந்துருந்தோம். அப்போ அவர் பேசினார், அவர் சில ஜாடையெல்லாம் காமிச்சு பேசினார்.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் தெரியாமல் இருப்பீங்க நிறைய பேர். அது மாதிரி அதை ஒரு மாதிரி வன்மத்தோட வக்கிரமாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் தான். நாங்கள் யாரும் அந்த மாதிரி வார்த்தையை நாங்கள் பேசினதே கிடையாது. கோட்டீஸ்வரன் கேட்ட கேள்வியோட நீட்சி தான். நீங்க வந்து முதல்வர், விஜய், சீமான் 3 பேருக்கும் சொன்னீங்க. இன்னும் 2 பேருக்கு அத நீங்க வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அண்ணாமலை. அண்ணாமலை உங்களுக்கு ஒரு நண்பர். நிறைய நேரங்கள்ல உங்கள வந்து சந்திச்சிருக்காரு. இப்ப மீண்டும் நீங்க என்டிஏல வர்றதுக்கு அவர் முயற்சி எடுத்ததாக அவரே வெளியில சொன்னார். அண்ணாமலை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு. அவருடைய பலம் என்ன? பலவீனம் என்ன? அல்லது அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம்? இன்னொன்னு ஓபிஎஸ். திரு அண்ணாமலை வந்து நட்புக்கு நல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல நண்பர். அவருடைய பலம், அவர் நல்ல புத்திசாலி, இந்த காலத்துக்கு ஏற்ற அரசியல்வாதி, நல்ல உழைப்பாளி. அவர் 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அவருடைய பலவீனமாக நினைக்கிறது கொஞ்சம் இந்த யங் ஏஜினால அரசியல் என்ன அடிபட்டு வரல, அதனால கொஞ்சம் கோபம் அவருக்கு. சமயங்களில் அவர் கோபதாபத்தோடு பேசுவது தான் அவர்கிட்ட இருக்கிற குறையாக நினைக்கிறேன். அதை அவர் காலப்போக்கில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். அவருடைய பலம் அவருடைய பொறுமை. முன்னெல்லாம் ரொம்ப பொறுமையாக சகிப்புத்தன்மை இருக்கும். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி இருக்கிறதா நினைக்கிறேன். அது பலவீனமாக நினைக்கிறேன் நான். என் கையில 2 படம் இருக்கு. இந்த 2 படத்துல இருக்க எல்லாருமே இப்போ உங்க கூட இல்ல. ஒருத்தர் வெற்றிவேல், அவரை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். மற்ற 2 பேரும் இப்போ உங்க பக்கத்துல அந்த இல்ல. ஃபோட்டோ நாங்கள் கொடியோடு இருக்கிற ஃபோட்டோவில் மேலூர் சாமி, இந்த பக்கம் வெற்றிவேல், அவங்க 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வன், செந்தில் பாலாஜி, அவர் யார், பழனியப்பன் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இல்லை. இது அரசியலில் இதெல்லாம் வந்து சகஜம்தான். அவங்கவுங்க ஏன்னா நான் குறைய சொல்ல, அவங்க அமமுகவில் இருந்தால் அவங்களால அமைச்சராக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு நினச்சிருக்கலாம். அதனால் அவங்க கிடைக்கிற இடம் தேடி போயிருக்கலாம். அதனால் அப்படி தான் நான் பார்க்குறேன். 2017 உங்க வீட்டுல ரைட் நடந்தப்ப இந்த போட்டோ கோபூஜையா வந்து யாருக்கு போட்டாருன்னு சொன்னீங்கன்னா கோபூஜை யாருக்காக அந்த கோபூஜை? இல்லை இப்போயும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் பண்ணுவாங்க பூஜை. அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் தாமோதரபுரத்தில் ஒரு யாதவ நண்பர் வீட்டில் ஒரு 5-6 பசுமாடு அவங்க உள்ளாரே இருக்கும். அவங்க வீட்டில் அவுத்து விட்டால் எங்கள் வீட்டுக்கு தான் வரும். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பசு மேலே கிராமத்துலேருந்து அங்கே ஆரவிலுக்கு நான் போகிறதே எங்கள் பசுக்களோட அங்கே ஒரு கட்டில் போட்டு படுத்துக்குவோம். அதுக்கு நடுவில் ஸ்கூல் டேஸ்லேருந்து அது பழக்கம். அது வந்து அன்றைக்கி ரைடு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு வரல, என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க. இப்போ என்னுடைய பார்ட்டி ஆஃபீஸ் இருக்கேன், அந்த இடத்துல எங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் இருந்துச்சு. அதோடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் என் வீட்டு அட்ரஸ். அதனால் அங்கே வந்தவங்க வீடுன்னு தெரிஞ்சதும் அந்த ஆஃபீஸர் வெளில ஓடிட்டார். இந்த போலீஸ் வந்தவங்க உள்ளே இருந்தாங்க. அன்றைக்கி வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் வியாழக்கிழமை அப்போ பூஜைலாம் பண்ணுவாங்க. இப்போ விட்டாச்சு. அதுக்கப்புறம் நிறையா மீடியாவில் வந்து அதை ஃபோட்டோ எடுக்க வந்தது. நாங்கள் அந்த வியாழக்கிழமை பூஜையை விட்டோம். வந்து அப்போ பசு வந்து வெளில நின்றுச்சு. இந்த போலீஸ்லாம் உள்ளாண்டாங்க. வந்ததும் அதுக்கு எங்கள் வீட்டில் அதுக்கு எங்கள் ஒய்ஃபை பிரசாதம் செய்வாங்க. அது இந்த வாழைப்பழம் இதெல்லாம் இருந்தது. பசுவுக்கு வெளில அனுப்பி கொடுக்கலாமா இல்லை பசுவை உள்ளார கூப்பிடலாமா? பசு வந்துட்டு கரெக்டாக 9:30 மணிக்கு. அவங்க சொன்னாங்க போலீஸில் இல்லைங்க, யாரும் வெளியில் போகக்கூடாது, அவங்க உள்ளார வரட்டுன்னு பசுவை வச்சு கோபூஜை பண்ணோம். அப்போ இந்த கேட்டில் அவ்வளோ கேமரா இருந்திருக்கு எங்களுக்கு தெரியல. நாங்கள் பாடல கேஷுவலாக பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம், நானும் என் ஒய்ஃபும். இன்றைக்கி நேற்று கூட வெள்ளிக்கிழமை தானே, நேற்று அதை பண்ணோம். நாங்கள் இருந்தோன்னா பூஜை பண்ணுவோம். எங்களுக்கு அது ஒரு பிடித்தமான, நான் தான் சொல்கிறேன்ல, நான் ஒரு என்ன சொல்கிறது, அதீத பக்தி உள்ளவனா. ரைட் நடக்கும்போது நீங்க பூஜை பண்ணது வந்து ஒரு தக் லைஃப் மூமெண்ட் மாதிரி ஆயிருச்சு. அது வந்து எனக்கே அப்படி கேமரா வீட்டுக்கிட்ட வந்து நின்றவங்கெல்லாம் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர் வெளில போயிட்டார். அவர் போனவர் வந்து எங்கள் வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் சொன்னார். அப்போ வந்து நாங்கள் பூஜையை முடிக்கணுங்கிறது தான் பண்ணோம். எனக்கு கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு என் டாக்டர் சொல்லிச்சு, அந்த எங்கள் கேட்டு மேலே ஃபுல்லாக கேமரா இருந்ததை நான் பார்த்துட்டேன். என் ஒய்ஃபுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. அதனால் நாங்கள் இப்போ அது எதுவும் பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் அங்கே நடந்தது வந்து அவங்க அங்கே வெளில மீடியா ஆஃபீஸ் இருந்தவங்க தான் எடுத்தாங்க. இப்போயும் எவரி ஃப்ரைடே எங்கள் வீட்டுக்கு அந்த பஸ் வரும். அங்கே இருந்து தத்துவார்த்தமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னு சொன்னீங்க. ஸோ தத்துவத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொலிட்டிஷியன் தமிழ்நாட்டிலேருந்து சூஸ் பண்ணலான்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஆன்மீகம், தத்துவம் இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு யாருன்னு தெரியலையேங்க. ஓபிஎஸ், இபிஎஸ் 2 பேர் யாராவது உண்டா? இல்லை அவங்கள்ட்டலாம் ஓபிஎஸ்க்கு நிறைய பக்தி உண்டு, இபிஎஸ்க்கு நிறைய பக்தி இருக்குது. திருப்பதியெல்லாம் போகிறாரு. பக்தி வேறு, ஸ்பிரிச்சுவல் இது வேறு. நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கனெக்டட். எனக்கு எல்லாம் நான் தர்காவுக்கும் போவேன்,
சர்ச்சுக்கு போவேன். ஏன்னா எனக்கு அது எனக்கு எனக்கு எல்லாம் ஒன்று தான். ஸ்பிரிச்சுவலாக நான் ஹிந்துவாக பிறந்ததுனால ஹிந்து முறையில் நம்ம சாமி கும்பிட்றோமே தவிர, எங்கள் வீட்டு பூஜை ரூமில் தர்கா இது இருக்குது. அஜ்மீர் தர்காவுக்கும் போவேனா, வெளியில் தெரியாது. நான் டெல்லியில் இருந்தோம்னா அடிக்கடி அஜ்மீர் தர்கா எனக்கு பிடிக்கும். அதுமாதிரி நிறையா சர்ச்சுக்கெலாம் போவேன். சார் ஸ்மார்ட்டஸ்ட் பொலிட்டிஷியனே யாரை சார் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறதுல? உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டஸ்ட் பொலிட்டிஷியன், அது நீங்கள் ஒரு பேர் மட்டும் சொன்னா. அண்ணாமலை என்னுடைய இதில் ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன். வேற யாராவது பிரஸ் மீட் கொடுக்கணும்னு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்ததுக்கு பிரஸ் மீட் கொடுக்கிற தலைவர் தாவேகா தலைவர் திரு விஜய், அதான் எதிர்பார்க்குறேன். சார் வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்றாரு விஜய். உங்க வீட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா, அல்லது மற்ற வீடுகளில் உங்களுக்கு தெரிஞ்ச வீடுகளில் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிப்புகள் இருக்கா? ஒரு கட்சி அவங்க சொல்கிறாங்க, அதை போய் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் அப்படி ஓட்டு இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். என் வீடு வரைக்கும் தான் சொல்ல முடியும்.